லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து இதில் வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணுமா? எப்போதாவது ஜெபம் பண்ணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுமா? ரொம்ப நல்ல கவனமா வாசிங்க. அல்லேலூயா. நம்ம எப்போதாவது ஜெபம் பண்றோமா இல்ல எப்பொழுதும் ஜெபம் பண்றோமா? எப்பொழுதும் பண்றீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ தப்புவிக்கப்படணும், நீ நிற்கப்படணும். எதுக்கு நிற்கப்படணும்? பாத்திரமானா எண்ணப்படுவதற்கு நிற்கப்படணும். அல்லேலூயா. சாத்தான் உன் காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு, எப்படியாவது ஒரு ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும். அல்லேலூயா. என் நாமத்தை அநேகர் சொல்லி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. யுத்தங்களையும் கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள், இவைகள் முன்னதாகவே சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதனால என்ன உண்டாகும்? வாசிங்கள் 26 வசனம். வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிற மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா? அல்லேலூயா. பார்க்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், ஆபத்துக்கள், அழிவுகள், இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு சோர்வு வருமா? ஏன் இப்படி ஆயிடுது? என்ன ஆக போகுது? என்ன நிலைமை ஆக போகுது? அல்லேலூயா. இந்த சோர்வுக்கு நீ தப்புவிக்கணும், இந்த தனிமைக்கு நீ தப்புவிக்க பண்ணனா எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஜெபத்துல விழித்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம விழித்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம எதிராளியாக சாத்தான் எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தின்னு இருக்கிறான். அல்லேலூயா. நீ எப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற, எப்படி ஜெபம் பண்ண, இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ற எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்றார்னா, நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கணும். நீங்க வாசிங்கள் 37 வசனம். அவர் பகல் காலங்களில் தேவாலயத்திலே உபவாசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவுமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராக்காலத்தில் ஒலிவுமலையில போய் என்ன பண்றாரு? தங்கி கொண்டிருந்தார். தங்கி இருந்தார்னா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேலை அறிந்திருந்தார், அவருடைய வேலையை அறிந்திருந்தார், பிதாவுடைய வேலையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை இருக்கிறது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படி ஜெபம் பண்றோம்? தனக்கேனே ஜெபம் பண்றோமா? சுயநலமான ஜெபம் பண்றோமா? ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம்? இல்ல. இயேசு அவர் ஜெபத்துல விழித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் பகல் நேரத்தில் பாத்தீங்கன்னா உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஒலிவ மலையில போய் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மார்க் 13 அதிகாரம் 36 வசனம்.
நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். கவனிங்கள், நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து யார்? வீட்டு எஜமான் வந்து. அவன் தூர தேசத்துக்கு போயிருக்கிறான். எதற்கு? உனக்கு அதிகாரத்தையும் உனக்கு வேலையை நியமித்து கொடுத்து விட்டு காவல் காக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போறான், நான் பொறுப்பா கொடுத்துட்டு போனேன், அவன் விழித்து இருக்கிறானா தூங்குறானா பாத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு ராஜ்யத்தின் வேலையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு காவல் காக்க கொடுத்துட்டு போகிறாரு. தூங்குறானா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, அவர் நினையாத வேளையில் வரும்போது உங்களை தூங்குகளாக கண்டுபிடியாதபடிக்கு என்ன பண்ணணுமா? விழித்துக் கொண்டிருங்க. அல்லேலூயா. விழித்துக் கொண்டிருந்தா தெளிவாயிரு, அசதியா இருக்காத. சபையில செய்தி வரும்போதே தூங்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நீ தூங்குனா வீட்டுல என்ன பண்ணுவ? தூங்குவ. நல்ல ஜாக்கிரதையா கேளு. யாக்கோபு 4:7 சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் ஓடி போவான். ஏன் உன்னை விட்டு ஓடி போக மாட்டான்? அசதி உனக்குள்ள இருக்கிறது, நித்திர மயக்கம் உனக்குள்ள இருக்கிறது. ஆனா இயேசுக்குள்ள எப்பொழுது ஜெபம் என்ன பண்றாரு? விழித்துக் கொண்டிருக்கிறார். எதிராளி எப்பொழுது விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை, எப்பொழுதும் சுகத்தை, எப்பொழுதும் சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கும்படி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா பகற்காலம் முழுவதும் உபதேசம், ராக்காலத்துல ஒலிவ மலையில போய் தங்கி கொண்டு இருக்கிறார். அவருக்கு தங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையா இருந்தார். அவர் மனுஷகுமாரனா வந்தார், தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அவர் ராக்காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப தேவனுடைய குமாரனுக்கே ஒரு சஞ்சரிப்பு, தனித்து ஜெபம் தேவைன்னா நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபம் தேவை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? காலையில பண்ணிட்டோம். காலையில ஒரு வேளை மாத்திரை போட்டா போதுமா? காலையில ஒரு வேளை சாப்பிட்டா போதுமா? மதியானம் சாப்பிடலன்னா இரவு சாப்பிடலாம் என்ன ஆகும்? எங்க ஆகும்? பிபி தான் ஏறும், சுகர் தான் ஏறும். நான் காலையில ஜெபம் பண்ணிட்டேன், அதனால என்ன பண்ணுவேன்? மதியானம் போல தூங்கி நிற்பேன். இல்ல, உன் எதிராளி காத்து நிற்கிறான், உன்னை எப்போ விழுங்கலான்னு. அல்லேலூயா. எப்பொழுது நீ ஜெபம் பண்ணிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருக்கிறாயா? பாலை வந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவர் வழக்கத்தின்படியே எங்க போனாரு? எங்க போனாரு? ஒலிவ மலைக்கு. நம்ம வழக்கத்தின்படி எங்க போறோம்? வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில வரோம். மற்ற நேரத்துல வழக்கத்தின்படியே ஒரு ஜெப வேலை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. இயேசுக்குள்ள வழக்கத்தின்படி ஒரு ஜெபம் இருந்தது. அவர் ஒலிவ மலைக்கு போன இயேசுவை பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை எங்க பார்க்கலாம்? உங்களை தான் கேட்கிறேன், எங்க பார்க்கலாம்? அல்லேலூயா. நம்மை பார்க்க வேண்டிய நேரம் ஒரு ஜெபறையாக, தேவ சமூகமாக இல்ல. அவங்க ஜெபிக்கிறத நான் பார்த்தது இல்ல, ஆனா ஊழியம் செய்றாங்க. அவங்க வேதத்தை வாசித்ததை நான் பார்க்கல. இருக்க கூடாது. நான் சொல்றேன், மற்றவர்கள் பார்க்கிறதுக்காக அல்ல, உன் அறையில உன் வீட்டுக்குள்ளே நீ செய்கிறதை எதிர்பாராதது வரும்போது அங்கே பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு வழக்கத்தின்படியே அவர் ஒலிவ மலைக்கு போனார். அதனாலதான் யூதாஸ் சமயம் பார்த்து தேடிக் கொண்டிருந்தான். அவர் எங்க இருந்தாரு? எங்க இருப்பாரு? கெத்செமனே தோட்டத்தில் இருப்பார். அல்லேலூயா. அவர் வேற எங்க சுத்த மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பிதாவோட பேசிக்கொண்டே இருப்பார்.
அடுத்த காரியத்தை, அடுத்த திட்டத்தை தேவன் உனக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஜெபிக்கிறதுக்கு விரோதமாய் சத்துரு பல சூழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறான். பல தோல்விகளை கொண்டு வரும்படி அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஆனா நம்ம நினைக்கிறோம் ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் முட்டிக்கால் போட்ட. இல்ல, ஜெபம் ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்தில் நீ நிற்கும்படியாக, நீ தப்பிக்க வேண்டும் என்பதற்காக உன் ஜெபம் இருக்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம ஏறெடுத்த ஜெபமே நமக்குள்ள இருக்குது. நம்ம ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கணும். இப்ப இயேசு இங்க வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு வந்தார். 3 ஜெபங்களை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம் பாருங்க, 40ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். சோதனைக்குட்படாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனத்துல ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. 3 ஜெபம் சொல்லுங்க. என்னென்ன ஜெபம்? சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணினார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார், 3வது ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இதனால பிசாசு அவரை என்ன பண்ண முடியல? தொட முடியல. அப்ப ஜெபத்துல சில ஆழம் இருக்குது. எப்படியோ சொன்னதையே சொல்லக்கூடாது. ஜெபத்துல தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆழம் இருக்கிறது. அல்லேலூயா. சோதனைக்காரனை காத்து நிற்கிறான். எப்பொழுது உன்னை சோதனையில் அகப்படலாம். அல்லேலூயா. அப்ப நீ விடுபட வேண்டும். தேவ சித்தம் வாழ்க்கையில காணப்படணும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சொந்தரிக்கணும்னா தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. 3வது, நம்ம ஜெபத்துல எப்படி இருக்கணும்? ஆதாயத்தை சிரமம் பண்ணப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. உன் ஜெபம் பலத்துக்கு ஏறுகிற ஜெபமா இருக்கணும். உன் கூடாரத்தையே சுத்தி வந்து இருக்கிற ஜெபமா இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஜெபம் பண்ண கேட்டா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நடக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்ற ஊக்கமுள்ள ஒரு ஜெபத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அங்கே ஜெபித்தார் இயேசு. அல்லேலூயா. முதல் காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்கள். அவ்விடத்தில் சோர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. கவனிங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணுங்க. சோதனை வரும், வேதனை வரும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும். அதுல நீ என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து மூழ்கிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனா நீ ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் சோதனைக்குட்படக்கூடாது ஆண்டவரே. அந்த ஜெபத்துல அப்ப நீங்க கருத்தா ஜெபிக்கும் போது எந்த சோதனையிலும் கர்த்தர் விழாம உன்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அப்ப ஜெபிக்கிறதுல என்ன இருக்கணும்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க ஒரு ஜெபத்தை இயேசு சுவாமி சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபம். ஆனா கடைசியான அந்த வார்த்தை சொல்லுது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற இன்னைக்கு அந்த ஜெபத்தை எப்படி சொல்றாங்க? புக்கை பார்த்து இது ஏதான் கடைசி வரைக்கும் சொல்லுகிறாங்க. இல்ல. அல்லேலூயா. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சோதனை வரலாம், ஆனா அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்துல உனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அதுல நீ என்ன பண்ணணுமா? உன்னை சுற்றிலும் பாவம் இருக்குது, சோதனை இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் வேதனை இருக்கிறது. ஆனா என்ன பண்ணணும்?
அதை நீ பார்க்காத. உனக்கு முன்பாக கடந்து போகிறவர், விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர். அவர் ஜெய கிறிஸ்து. உன் கண்கள் அவரை பார்க்கணும். நீ கடந்து போற சோதனையில ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இன்னைக்கு உடைக்கப்படுகிற இந்த சோதனை, ஏன் இன்னைக்கு இந்த வேதனை? ஆனா உனக்கு முன்பாய் போற இயேசு அந்த வேதனை வழியாய் கடந்து போகிறார். ஆமென். அந்த கண்ணீரின் வழியாய் கடந்து போகிறார். பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகள். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக சோமன் என்றார் ஆண்டவர். அவர் சோதனை வழியாய் கடந்து போனவர். சோதனைகளை ஜெயித்த இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கெத்செமனே தோட்டத்துல இந்த சோதனை அவர் அறிந்திருந்தார். அறிந்திருந்து சீஷரிடத்தில் வருகிறார். வாசிங்கள் மத்தேயு 26:40. மத்தேயு 26:40 வாசிங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? கவனிங்க, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அல்லேலூயா. சொல்றது கரெக்டா தப்பா? தப்புன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த 24 மணி நேரத்துக்கு ஆண்டவர் சொல்றார் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் பாருங்க, நீ ரொம்ப நேரம் விழித்திருந்தா 1 மணி நேரம் விழித்திரு. இரவு வெளிச்சம் வரத்துக்கு முன்பாக இரவு 1 மணி நேரம் விழித்திரு. ஏன்னா சோதனைக்காரன் என்ன பண்ணிருக்கிறான்? எப்பொழுது உன்னை சோதிக்கலாம், எப்பொழுது உன்னை உடைக்கலாம், அவன் ஆயத்தத்தோடு இருக்கான். வேலை என்ன தெரியுமா? நான் மேலத்துக்கே விழுந்துட்டேன். ஒரு கூட்ட ஜனத்தை நான் என்ன பண்ணணும்? விழ தள்ளணும். அவங்கள கஷ்டத்துல விழ தள்ளணும், அவங்க நஷ்டத்துல விழ தள்ளணும், அவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில விழ தள்ளணும். அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அதை அறிஞ்சு என்ன சொல்றாருன்னா, நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஆனா அவன் கண்கள் எப்படி இருக்கிறது? நித்திரை மயக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 26:58 நான் சொல்லுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா, இங்க முடிவை பார்க்கும்படி சேவகரோடு பேதுரு உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா. யார் உட்கார்ந்து இருக்கிறான்? பேதுரு எங்க உட்காரணும்? சீஷர்களோடு உட்காரணும். ஆனால் இவன் முடிவை பார்க்கும்படி விருத்த சேதனம் இல்லாதவன், விசுவாசி இல்லாதவன், உலகத்தானோடு கூட என்ன பண்ணுகிறான்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. முன்னாடி சென்றவன், முன்னாடி வந்தவன், எல்லாத்துக்கும் முன்னாடி. அல்லேலூயா. இப்போ ரொம்ப பின்னாடி போயிட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன? 1 மணி நேரம் ஜெபம் இல்லை. அல்லேலூயா. நீங்க உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேனா? இன்னைக்கு நான் முன்னாடி வரேனா, நான் பின்னாடி போறேனா? நீ எங்க உட்காருற? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை காட்டுகிறேன். லூக்கா 22:55 வாசிங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சேவகரோடு உட்கார்ந்தான். இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறான்? நடுவுல உட்கார்ந்துக்கிறான். அல்லேலூயா. ரொம்ப ஐக்கியமாயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யாரோட ஐக்கியமா இருக்கணும்? ஒளியின் பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவரோட நீ ஐக்கியமா இருக்கணும். இப்ப முன்னாடி ஓடுனவன் இப்ப சேவகரோட உட்கார்றான். இப்ப நடுவுல போய் இடத்தை பிடிச்சு உட்கார்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 58:59. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவர் அவனை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சொன்னான். இங்கு இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இப்ப சீஷருடைய கண்கள் எப்படி இருந்துதான்? நித்திரை மயக்கமா இருந்தது. இந்த அதிகாரத்திலே அவங்களுக்கு சோதனை வந்துச்சு. அல்லேலூயா. 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 இந்த அதிகாரத்துல தான் சொல்றார் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஆனா 58 அதிகாரத்திலே ஒருவன் அவனை கண்டு,
உன்னை அவரோடு கூட இருக்கிறவன் கண்டு 59ஆம் வசனத்துல ஏறக்குறைய 1 மணி நேரம் கழித்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமா வருதா இல்லையா? அல்லேலூயா. நீ 1 மணி நேரம் பண்ணி இருந்தீன்னா அவன் மீண்டும் 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுகிறான் பாரு, வந்து மெய்யாகவே நீ அவரோடு கூட இருந்தா என்பதை சொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுங்க சோதனை வராத மனுஷனே இல்ல. நான் நிற்கிறேன் எண்ணுகிறவன் எப்படிப்பட்ட ஆளும் பிசாசு என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. அப்ப நீ நிற்கிறேன்னா ஜாக்கிரதையா இருக்கணும், வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும், உன் பார்வையில ஜாக்கிரதையா இருக்கணும், உன் நடக்கையில ஜாக்கிரதையா இருக்கணும், எப்பதான் ஒரு கிருபையை புச்சினே இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை பார்வோனுக்கு முன்பாக சொல்லும் போது சொல்றான், நான் அல்ல கர்த்தரே. அல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லப்பா, கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்ப இந்த சோதனை எதை உண்டாக்குறது? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொறுமை உண்டாக்குறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கவனிங்க, பலவித சோதனைகளை நீ அகப்படும் போது, அல்லேலூயா, உன் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் கல்லூரியா இருக்கலாம், ஒரு திருமணம் ஆன பிறகு வேலைக்கு எக்ஸாம் எழுதிருக்கலாம், படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிருக்கலாம். ஆனா அந்த எக்ஸாம்ல நீ நல்லா படித்து எழுதுவா என்றால் அந்த சோதனைகளை ஜெயம் பெற்று நீ கனம் அடையலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு சோதனையில நீ என்ன பண்ணணும்? ஒரு பலவீனத்துல, ஒரு போராட்டத்துல நீ சோதனை விழுவாய்னா இனி நீ விழக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணணும்? பொறுமையோடு பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தாவீது பத்சேபாவிடத்துல என்ன பண்ணான்? ஒரே ஒரு பாவம் செஞ்சான். ஆனா அந்த விழுந்த பாவத்துல அவன் அதுல இருந்து ஒரு பாவத்துல விழவே இல்லையா? காரணம் தெரியுமா? ஒரு அடியிலேயே அவன் வாழ்க்கையில இருக்கிற கனம், அவன் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம், அவன் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை இழந்தான். ஆனா அடுத்துல இருந்து அவன் எதையிலும் விழவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, அவர்கள் வேதம் சொல்லுது, பலவித சோதனை அகப்படும்போது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த சோதனைகளை ஏன் அனுமதிக்கிறார்னா, நீ அதுல என்ன பண்ணணும்? ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமையும் நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. கவனிங்க, இங்க ஆண்டவர் மேல ஒரு தயவு வச்சுக்கிறார். என்ன தயவுனா, இன்னைக்காவது நீ குணப்பட மாட்டாயா? அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவுதான் நீ விழுந்து கொண்டு இருப்ப, இன்னும் உன் இருதயத்துல ஒரு மாற்றம், மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஏவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாயே. அல்லேலூயா. பொறுமை நீடிய சாந்தம் என்கிற இந்த ஐஸ்வர்யத்தை நீ அசட்ட பண்ணுகிறாயே. ஆண்டவர் உனக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை கொடுத்துனுக்கிறார், பொறுமையா இருக்கிறார். இன்னைக்காவது ஆமென், இந்த சோதனையில நீ ஜெயம் பெற்று நிற்க மாட்டாயா? இயேசு சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:32, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை சிறப்படுத்து. ஆனா இந்த வார்த்தை பேதுரு பிடிச்சினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு வந்த சோதனையில என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுதாரு. ஆண்டவரே, நான் உங்களை மறுதலிச்சுட்டேன் ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல தயவு வச்சாரு, கர்த்தர் அவன் மேல இறக்க வச்சாரு. உண்மையிலே சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அவன் மனம் திரும்பினான், தேவ பலப்பட்டான். கர்த்தர்
அவன் மேல சபையை கட்டினான். முதல் பிஷப் யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நடந்து போகும்போதே அவன் நிழல்பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். சோதனையில அவன் குணப்பட்டான். எனக்கு சத்துரு வாழ்க்கையில எந்த சோதனை அடிக்கடி கொண்டு வரான், அதுல இருந்து நீ குணப்படு, அதுல இருந்து நீ விடுதலையாவு, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். இரண்டாவது காரியம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினான். லூக்கா 22:42 வாசிங்க. லூக்கா 22. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இங்கு இயேசு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றார்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? இந்த உபத்திரவத்தின் பாத்திரம், இந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் என்னால சுமக்க முடியாத ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்ப உம்முடைய சித்தம் என்ன? உங்க விருப்பம், உங்க ஆசை. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் இப்படி வாழணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா நான் எப்படி வாழணும்னு உங்க ஆசை என்ன ஆண்டவரே? நம்ம எங்கடா கேக்குறோமா? என் வாழ்க்கை எனக்கு நல்ல உடை உடுத்துக்கணும், நல்ல ட்ரெஸ், நல்ல வாழ்க்கை. ஆனா உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அப்போதான் ஆண்டவர் சொல்லுவாரு, என் சித்தம் என்னவா? அல்லேலூயா. வாசிங்கள் நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் வாசிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்போ உன் விருப்பம், உன் சித்தம் என்ன? உன் இஷ்டத்துக்கு, உன் விருப்பத்துக்கு நீ எங்க வேணா பேசுவ, எங்க வேணா நிக்குவ, எங்க வேணா போவ, அது உன் விருப்பம், உன் சித்தம். என் சித்தம் என்ன தெரியுமா? நீ நான் சொல்ற இடத்துக்கு போவ, உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷகுமாரனா வந்தாரு. இந்த சித்தத்தை இது என்ன பண்றது? இதை விட்டுட்டு பாதையில போயிடலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போக வேண்டியதா இருந்தாலும், எதை செய்ய வேண்டியதா இருந்தாலும், எதை தொடங்க வேண்டியதா இருந்தாலும், ஒருவேளை திருமண வாழ்க்கையா இருந்தாலும், வேலைக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், வீட்டு காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலை தான் ஆண்டவரே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அல்லேலூயா. நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க அறிய முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல பிதாவின் சித்தத்தை கேட்டபோது அது பிதாவுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. வாசிங்க லூக்கா 22:43 வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. கவனிங்க, எங்க பாத்தீங்கன்னா உடனே பிதாவாகிய தேவன் என்ன செய்றாரு? வானத்திலிருந்து தூதனை அனுப்பி என்ன பண்றாரு? பலப்படுத்துறார். அப்பா, ஆனாலும் என் குமாரனால முடியாது, ஆனாலும் இந்த நேரத்துல என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்னுடைய மகன். அவன் உள்ள உடைஞ்சிருக்கிறதுப்பா, அவர் வேதனையோட இருக்கிறாருப்பா. உடனே பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்புறாரு. அவர் உள்ளத்தை பலப்படுத்துகிறார். கூட இருக்கிற சீஷர்கள் உயிரை கொடுப்பேன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்னா, ஒருத்தன் கூட இல்ல. உள்ள எப்படி சொல்லுங்க? ஒரு ஆபத்துல நம்ம கூட யாருன்னா நான் நம்பினவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆறுதல் சொல்றது கூட யாருன்னா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு கடந்து போனான். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிதா உடனே தூதன் அனுப்பி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல தேவ சித்தம் முக்கியம். அல்லேலூயா. அவர் சித்தம் ஒண்ணு இருந்து அவர் சகலத்தை அறிந்திருக்கிறாரு. உன் பிரயாணத்தை அறிந்திருக்கிறாரு, உன் பிள்ளை அறிந்திருக்கிறாரு, உன் எல்லா போக்குவரத்தை அறிந்திருக்கிறாரு. என்ன நடக்கும், எதை செய்ய போறாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வாஞ்சைய நம்ம செஞ்சிட்ட பிறகு எப்போ தெரியும்னா பின்னாடி தெரியும்.
இதை முன்னாடியே செய்யாம இருந்திருக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். கவனிங்க, இங்கு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு என்ன வந்துச்சு? இப்ப ஆபிரகாம் யாரு? லோத்துக்கு யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. பெரியப்பா தானே? பெரியப்பா தானே? இப்ப யாரு? தம்பி புள்ள. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லி இருக்கணும் ஆபிரகாம்? டேய், பிரச்சனை வந்துச்சுடா, சரி என்ன பண்ண, முன்னாடி நான் போறேன், நான் என்ன பண்றேன், ஒரு வழியா போறேன். ஆனா அவர் பெரியவரா இருந்தாலும் அவர் தகப்பனா இருந்து என்ன சொல்றாருன்னா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன்ப்பா. நம்ம சகோதரர்கள்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த பிரச்சனைய சமாளிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்தார். இப்ப பிரிந்து போகிற லோத்து என்ன செய்கிறார்? 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோற்றத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்ப நீங்க லோத்து இப்ப பாக்குறாரு, என்ன பண்றாரு? பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போகும்போது இந்த சோதோம் குமோராவின் பட்டணம் சோவாருக்கு போகிற ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டணம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஏதேன் தேவனுடைய தோட்டத்தை போலவும், அல்லேலூயா, எகிப்தை போலவும் வளம் நிறைந்ததா இருக்குது. தூரத்துல பாக்குறாரு லோத்து. அல்லேலூயா. இவர் பார்த்ததுக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்குது எல்லாமே. அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உன் பார்வைக்கு அழகும் இருக்கலாம், நலமும் இருக்கலாம், ஆனா உள்ள பிரச்சனை ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். அவர் நீர்வளம் பொருந்தி இருக்கிறது, செழிப்பா இருக்கிறது. ஆமென். என்ன அந்த பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசியிருக்கிறார். அல்லேலூயா. கடினத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். உனக்கு ஆசீர்வாதத்தையே மேல வச்சிருந்தா கடைசியில உனக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆபத்து வரும். அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவன் வெளிப்புறத்தை பார்க்கிறான். என்ன ஆசீர்வாதம், என்ன கட்டளையா, அல்லேலூயா, என்ன தண்ணியா, என்ன ஆறியா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா 13ஆம் வசனம் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பொல்லாத ஜனம். அல்லேலூயா. பார்வையில பொல்லாதது, நடக்கையில பொல்லாதது, பேச்சில பொல்லாதது. அல்லேலூயா. மகா பாவிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. இது யார் அறிந்திருந்தார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். இடத்தை பார்த்து, நிலத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணாத? தேவ சித்தம் அதுல இருக்குதா? உள்ள பிரச்சனை இருக்குது. அது எப்ப வரனா, நீ அதுக்குள்ள போனாதான் பிரச்சனை வரும். ஆனா தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைய போலதான் இருக்கும், ஆனா உள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தேவ சித்தம்? அவர் எல்லா சூழ்நிலை இருந்திருக்கிறார். மனுஷருடைய நினைவுகளா இருந்திருக்கிறார். நோவாவின் காலத்துல மனுஷருடைய நினைவு எப்படி இருந்ததா? பொல்லாததா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் கர்த்தரை எடுத்து பார்க்கல. எதை எடுத்து பார்த்தது? சூழ்நிலையை, ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தப்பு இல்ல, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேதனையா மாறக்கூடாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு உள்ள வேதனையோட கூட இருக்கிறான். அது எப்படிப்பட்ட கோடி கோடியில இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷன் கூட என்ன பண்ண, உள்ள சமாதானம் இல்ல. அல்லேலூயா. பார்க்குது நம்ம நினைக்கிறோம் என்ன காரியம், என்ன பங்களாயா, ஆனா வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள விடுதலை இல்ல, ஒருமனம் இல்ல. ஆனா அந்த சமாதானத்தை, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் அதனோடு வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும்
மேற்கேயும் நோக்கிப்பார். நோக்கிப்பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் என்னென்னைக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் இருதயத்துல என்ன இல்ல, அவன் ஒரு விருப்பம் இல்ல, கர்த்தருடைய விருப்பம் தான் என் விருப்பம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கொண்டு உன் விருப்பத்தை நீ உள்ள வைத்துக் கொண்டு தேவ சித்தத்துக்காக நீ ஜெபிக்கலாம், இன்னும் உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் விருப்பம் இல்ல, அவர் விருப்பம், அவர் சித்தம். இயேசு ஜெபம் பண்ணினா அல்லேலூயா, அவர் சித்தம் வாய்க்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை பாருங்க. அவருடைய பாதையில போராட்டம், பார்வோன் சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எவனையும் ஆபிரகாமை தொடாம கர்த்தர் பாதுகாத்து. ஆமென். லோத்துவே அவன் குடும்பத்தை தூஷித்து பேசக்கூடிய கூட்டம் இருந்தது, அவனே போய் சிக்கினான். ஆனா ஆபிரகாமுக்கு எதிராக பார்வோன் என்ன பண்ணான், சாரால் என்ன பண்ணான், அவன் அரண்மனையில வைத்துக் கொண்டான். ஆண்டவர் அவன் படுக்கையில அவனோட பேசினான். நீதிமான அவன் மனைவியை வைத்தது தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனும் தவறு செய்யல, தன் சகோதரி என்று சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் படுக்கையில எரிச்சலை உண்டாக்கினார். இந்த ஆபிரகாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கி. ஏன்னா ஆபிரகாம் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அவன் நாடு மாடுகளை அவன் கொண்டு வந்ததுக்கு மேல பார்வன் திருப்பி அனுப்புறான். ஐயோ, இவனை தொட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவனோட யார் இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை திருடக்கூடிய நினைக்கிறவனை கர்த்தர் எச்சரிப்பார். லாபான் என்ன பண்ணான், தன் மருமகனாகி யாக்கோபை என்ன பண்ணான், உழைப்பையும் அவருடைய லாபத்தை எல்லாம் உறிஞ்சிக்கின்னு வெறுமையா அனுப்பல நினைச்சான். ஆனா யாக்கோபின் தேவன் லாபானை எச்சரித்தார். அல்லேலூயா. அவனுக்கு தீங்கி செஞ்ச நினைச்சுக்கோ, உனக்கு பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. அவன் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உறவுகள் இருக்குமானா கர்த்தர் அதை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். மூணாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது. அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். வியாகுலம் என்பது வருத்தம், துக்கம், கவலை. அல்லேலூயா. நீங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 26ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. பேதுருவையும் செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. கவனிங்க, இங்க ஜெபம் பண்ணும்படி, தான் துக்கம் நீங்கும்படி 3 பேரை என்ன பண்றாரு, கூட்டி கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டி கொண்டு போய் வியாகுலப்பட தொடங்கினார். சொன்னாரு, இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்க. இயேசுவை எங்க போகும்போது யார் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. யார் யாரு, பேதுரு, ஆமா, யாக்கோபு, யோவான். அல்லேலூயா. இந்த 3 பேரும் கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, கையை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 3 பேரை கூட்டி கொண்டு என்ன பண்றாரு, வியாகுலப்பட தொடங்கினாரு. இவன் வியாகுலப்படவா தொடங்கினான், ஒற்ற கூட தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப வியாகுலப்படி என்னோட கூட இருக்குப்பா, என்னோட கூட இருக்கு. எப்ப கூட இருக்கிறான், 5 அப்ப 2 மீன் கொடுக்கும்போது கூட இருக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பு சொல்றான், பாரு இவரு இட்டு வர, பாரு இவரு இட்டு வர, எல்லாரும் இட்டு வரோம். இப்ப வியாகுலம் துன்பம் வரும்போது ஒருத்தவங்க என்ன பண்ணல. அல்லேலூயா. இதுதான் உலகம். நீ வியாகுலப்படும் போது, நீ துக்கப்படும் போது, அந்த நேரத்தில் உனக்கு ஊக்கத்தோட ஒரு ஜெபம் இருக்கணும். நீ எதிர்பார்த்திருக்கலாம், இவங்க ஜெபம் தாங்கும், இவங்க கூட இருந்தா என் துக்கம் நீங்கும். இல்ல, உனக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். சாதாரண ஜெபத்துல உன் துக்கம் மாற முடியாது. இயேசுக்குள்ள வழக்கத்தின்படி ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் ஊக்கமுள்ள ஒரு ஜெபமா மாறிச்சு. அல்லேலூயா. வழக்கமுள்ள ஒரு ஜெபம்.
வழக்கமா ஒலிவ மலையில் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவர் ஜெபிக்க தான் அந்த ஜெபம் எப்படியா மாறுச்சு? ஊக்கமுள்ள ஜெபம். ஆனா 3 பேர் அவர் நம்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பண்றாரு 3 பேராவது எப்படியாவது தட்டி அவனை தூக்கி எழுப்பலாம் பார்த்தா அவனால ரொம்ப டயர்டு. என்னதான் அவன் தான் ஊழியம் செஞ்ச மாதிரி, அவன் தான் பிரசங்கம் பண்ண மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபம்னா வேர்வையில் ரத்த துளியாய் பெரும் துளிகள் தரையில விழுந்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. நமக்குள்ள இருக்கிற வேர்வை இருக்கும்ல, அந்த வேர்வை எப்படியா மாறிச்சான்? ரத்தமா மாறிச்சு. இப்ப எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் பாருங்க உள்ள. அல்லேலூயா. துக்கத்துல தூக்கம் வருமா? துக்கத்துல தூக்கம் வருமா? ஆனா நம்மால தூக்கம் வந்துச்சு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தூக்கம் பார்த்தியாது? துக்கத்துல தூக்கம். ஒருத்தருக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை போட்டா தூக்கம் வரும். அப்படியே பார்த்துருவோம். அல்லேலூயா. என்ன நடக்குமோ யாருகிட்ட பேச மாட்டோம். ஆனா நம்மால என்ன பண்ணுறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். மூடி பிரசங்கியார். அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஊர்ல அவர் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தின்னு இருக்கிறார். எதுக்கு? கூட்டத்துல இந்த குடியை பற்றி குடிக்க கூடாது, குடித்து அழிஞ்சு போட்டு எச்சரித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்புறம் 2 வாலிபர்கள் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறான். அவன் நாளைக்கு என்ன பண்ண போறான்? நாளைக்கு 2 குடிக்கடையை திறக்க போறான். அல்லேலூயா. இவர் பேச இவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. என்னடா அது, நம்ம ஊர்ல குடிக்க கூடாது, குடிச்சா அழிஞ்சிருங்க சொல்லிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. இவருக்கு வீம்புக்கு என்ன பண்ணலாம்? ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலாம். ஐயா, நான் இதே ஊர்ல நான் நினைக்க என்ன பண்ண போறேன்? ஒரு குடிக்கடை என்ன பண்ண போறேன்? திறக்க போறேன். நீங்க வாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த லெட்டர் வந்தவொடனே மோடி என்னாச்சு? ஒரு சவாலாயிடுச்சு. அவர் எப்போதும் வாய்ப்பை தேடிக்கொண்டு பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனுஷன். இப்ப நேரம் என்ன பண்ணிட்டாரு? நான் நினைக்க போகுது இன்னைக்கு போயிட்டாரு. 2 பேர் பார்த்தாங்க. ஐயா, எல்லாத்துக்கு இங்க வந்துக்கிறீங்க? இல்லப்பா, நீ தானப்பா லெட்டர் கொடுத்த, குடிக்கடை திறக்கும் போது நீங்களும் வாங்கியான்னு சொன்ன, அதான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். அவன் சொன்னானா, ஐயா நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்களே ஐயா. இல்லப்பா, நான் வரப்போறேன், இங்க தீமையா இருக்குது, இங்க அழிஞ்சு போகிற காரியத்துக்காக தான் ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் என்ன பண்ண போறேன்? அப்படி கேள்விப்பட்டேன்னா நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்பா. ஐயா வந்துடாதீங்க. நாங்களே கஷ்டப்பட்டு என்ன பண்ணி இருக்கிறோம்? இந்த கடையை திறக்கிறதுக்கு ரொம்ப நாளா பிரயாசப்பட்டு இருக்கிறோம். நீங்க கெத்துறாதீங்கய்யா. அல்லேலூயா. அப்ப சொன்னாரா, நான் வரக்கூடாதுன்னா நீங்க 2 பேரும் முன்னாடி முழங்கால் படிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் முழங்கால் பண்ணிட்டாங்களாம். இவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த இடம் அநேகருக்கு ஒரு ஆபத்தான இடமா மாறக்கூடாது, உங்க நாம தூசிக்கப்படக்கூடாது, இங்க ஒரு குடும்பம் அழியக்கூடாது, இங்க ஒருத்தனும் தனியா குடிச்சு போக கூடாது, இந்த 2 பேரை ரட்சிங்க ஆண்டவர், 2 பேரை ரட்சிங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. 6 மாசத்துல 2 பேருக்கும் பிரச்சனை அந்த கடையை இழுத்து மூடிட்டாங்க. அல்லேலூயா. ஊக்கமுள்ள நீதிமான் செய்ய ஊக்கமுள்ள ஜெபம். அல்லேலூயா. நம்ம அப்படி ஜெபம் பண்றோமா? நமக்கு முன்னாடி நம்ம தெருவில் எத்தனை கடை திறந்து இருக்குது. அல்லேலூயா. இப்போ அடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு அங்கதான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. இப்போ வருவீங்களா சுவிசேஷம் சொல்றதுக்கு? இப்போ கிராமத்துல என்ன பண்ணிட்டோம்? அழகா போய் செஞ்சிட்டோம். ஆனா சிட்டில செய்யறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. தெரிஞ்சவன் இருப்பான், தெரியாம இருப்பான். அல்லேலூயா. உன்னை பார்த்துவா இருப்பான். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. அங்க ஒரு தைரியம் வரணும். சீக்கிரமா நம்ம அடுத்த வாரம் ஒரு அவுட்ரீச் ரெடி பண்ண போறோம். அல்லேலூயா. யார் யார் ஊழியத்துக்கு வரீங்களோ உங்க ஏரியால தான் செய்ய போறோம். அல்லேலூயா. நீ சில பேர் சொல்றீங்க, ஐயா எங்க ஏரியால வரையா, வேற எதனா ஒரு ஏரியால வர்றியா? அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல தான் சாட்சி ரொம்ப தேவை. நீங்க இருக்கிற இடத்துல தான் மைக்க பிடிச்சு பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வளர்ந்த இடத்துல தான் இயேசுவை பத்தி சொல்லணும். இயேசு வளர்ந்த இடத்துலதான் ஊழியர் செஞ்சாரு. என்ன சொன்னாங்க? தப்பா நம்ம பார்த்து வளர்ந்த புள்ளப்பா, யோசேப்பு புள்ளப்பா, மரியா புள்ளப்பா, இது என்னவா பேசுதுப்பா, இது கூட பின்னாடி இவ்வளவு கூட்டம். அல்லேலூயா. சின்னவன் தான், ஆனா உள்ள இருக்கிற பெரியவர்.
அல்லேலூயா. வயசை பார்த்து எடை போடாத. உள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. அவர் சிறியவனை கொண்டு பெரியவனை என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். ஞானிகளை வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஊக்கமுள்ள ஜெபம் இருக்கணுங்க. சாதாரண ஜெபம் நீ இருக்க கூடாது. இனி முழங்கால் படியிடாதவங்க முழங்கால் படியிடணும். இனிமே ஆத்ம பாரத்தோட கண்ணீரோடு ஜெபிக்கணும். சபையில கர்த்தர் எழுப்புதல தரப்போறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. போன வாரம் கூட ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு ஒரு 12 பேர் கிட்ட வந்தீங்க. இனிமே 20 மாற போகுது. 30 மாறணும். பால் எங்கிச்சோ ஐயா. ஆரம்பத்துல 10 பேர் கூடின சபை. அவர் கேட்டார் 20, 30, 100, கடைசியா 1,00,000 பேர் கூடுற ஒரு சபையா? ஆமென். நீ கர்த்தர் இந்த சிறிய கூடாரத்தை பெருசாக போறார். நான் சொல்றேன், உனக்குள்ள ஒரு ஊக்கமுள்ள ஜெபம் வரணும். உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். உன் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு எதை கத்துட்டு போனார்னா ஒரு ஊக்க ஜெபம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 21. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்படி யாருன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்னா என்ன ஆகும்? தீர்க்கதரிசி உங்க வீட்டு வாசல்ல போறதாங்க அப்படியே நெஞ்சில பூச்சி உட்கார வேண்டியதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதிப்பார். நீ போகையும் வருகிற ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா. உடனே ஐயாக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடு. உடனே உனக்கு தீர்க்கதரிசி உனக்கு எச்சரிப்பா வந்தவன என்ன பண்ண? சரியில்லைப்பா இவர் சரியில்லை இவர். அல்லேலூயா. வந்த ஆசீர்வாதம் தான் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உன்னை எச்சரிப்பு கூட ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இங்க வந்து ஏசாயா என்ன சொல்றாரு? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ பிழைக்க மாட்ட. அல்லேலூயா. மனுஷன் சொல்லலாம் பிழைக்க மாட்டேன்னு. ஆனா நீ கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினா எந்த வாய் சொன்னது அதே வாய் சொல்லும். 15 வருஷம் கர்த்தருக்கு கூட்டி கொடுத்தா. நம்ம ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏன்னா உனக்கு ஊக்கமுள்ள ஜெபம் வேணும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நீ அழுகிற ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார். எதுக்கு அழுகிற? பிள்ளைக்காக அழுகிறியா? வீட்டுக்காக அழுகிறியா? உன் குடும்பத்துக்கு, உன் வேலைக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு அழுகிறியா? அழுது நீ தேவ சமூகத்துல நின்னு பாரு. வார்த்தை வரும். உன் வீட்டுக்குள்ள வார்த்தை வரும். தேவனுடைய வல்லமை வரும். சுவர் பக்கமாய் திரும்பினா தீர்க்கதரிசி பிடிச்சு காலை பிடிச்சாங்கல, கர்த்தர் பக்கம் திரும்பினா. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ, ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியானார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. ஆலயத்துல போய் சாட்சி சொல்லுவேன். ஜெபம் கர்த்தருடைய வார்த்தை உடனே வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமுள்ள ஜெபம் இருக்கணும். அசைக்கணும். நீ பெருமையான நேரம் பார்த்து ஜெபிக்கிறது போதாது. காலையில ஜெபம் பண்ணது போதாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. நீ தப்புவிக்கப்பட வேண்டும். நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென்.
ஆண்டவர் சொல்ல, விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. ஏசாயா கேட்கல, இப்பதான் ஆண்டவர் சொன்னீங்க. ஆண்டவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். மனஸ்தாபப்படுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன். அழிக்கணும் தான் நினைவுக்கு அனுப்பினாரு. ஆனா அவர் தாழ்த்தின போது ஆண்டவர் சொன்னாரு, நான் அழிக்க மாட்டேன். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது என் ஜனங்களை நான் அழிப்பது எப்படி? என் பிள்ளைங்க அறியாம செஞ்சுட்டாங்கப்பா. என் பிள்ளையோட சுகம் முக்கியம், என் பிள்ளையோட ஆசீர்வாதம் முக்கியம். என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது என் பார்வைக்கு இருக்க கூடாது. அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவர் கிருபை நீடித்ததா இருக்கிறது. எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க? எல்லாம் கண்களை மூடி. நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? இந்த சமுதாயத்துல நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் எடுக்க வேண்டுமா? இயேசு நமக்கு முன்வைத்து போன இந்த ஒளிவு மலையில ஒரு ஜெபம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணினான். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினான். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினான். இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் விழ தள்ளும்படி சத்துரு பல சோதனைகளை கொண்டு வந்தான், போராட்டங்களை கொண்டு வந்தான். கூட இருக்கிறவர்களாலே பலவிதமான நெருக்கத்தை கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஜெபங்களிலே ஒரு நாடத்தை அறிந்திருந்தான். இப்ப நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம்? எப்படி நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம்? இன்னைக்கு இப்படி ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்கிறது? நித்திரை உள்ள ஒரு ஜெபம் இருக்கிறதா? அசதி உள்ள ஒரு ஜெபம் இருக்கிறதா? ஜெபமே ஏதோ ஒரு ஜெபமா இருக்கிறதா? இல்ல. உனக்கு ஒரு வெற்றி, உனக்கு ஒரு ஆசீர்வாதம், சத்துரு உன் எல்லையிலே வரக்கூடாத ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெபம் உனக்குள்ள காணப்படணும்னா இயேசு வைத்திருக்கிற மாதிரியை நீ பின்பற்ற வேண்டும். ராபாலா தூரானா மஹதுரினி மாக்கராபாலா. ஏதோ ஒரு ஜெபம் அல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. உன் எதிராளியான பிசாசானவன் உன் எல்லையில சுற்றி திரிகிறான். உன் நன்மையை கெடுக்கும்படியாய், உன் சுகத்தை கெடுக்கும்படியாய், உன் சுதந்திரத்தை கெடுக்கும்படியாக உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து சாசுக்கு எதிர்த்து நில்லு. சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளு. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடிப்போ. ஆண்டவருக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஓ ரீபா கரபாலா துரானா மஹதுரி நிவா கரபாலா துரானா ரீபாலா ஷபாலா துராமா கரபாலா. ஆவி பட்டயத்தை எடுத்துக்கொள். நீதி மார்க்க கவசத்தை நீ பெற்றுக்கொள். சுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள். உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சர்வாயுத வர்க்கம் உனக்குள்ள இருக்கிறது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறும் போதுதான் சத்துருவை நீ மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், நீ பிரகாசிக்க முடியும். ஆண்டவரே வைசோத்தரைக்கிறோம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறீர். இது ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தை நீர் எங்களுக்கு முன்னே கடந்து ஜெய கிறிஸ்துவாக நீர் எங்களுக்குள் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாதாரணமான வாழ்க்கை நாங்களுக்குள்ள வாழாதபடிக்கு நாங்கள் ஆவிக்குரிய ஆழங்களை அறிந்து கொண்ட ஒரு ஜெப வாழ்க்கையில நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாங்கள் பிரயோஜனமாக்கி ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். இன்றைக்கு இந்த சூனியக்காரிய இந்த பிள்ளை சூனியக்காரிய ஸ்திரீ சொன்னார், இயேசுவையும் அறிவே, பவுலையும் நான் அறிவேன். நீங்கள் யார்? பாவிகள் அறிந்திருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில
நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உலகத்தின் ஆவி அறிந்திருக்கிறோம். நம் ஆவிக்குரியவர்களாக தேவ சமூகத்திலே நிற்க, பாத்திரவான்களாக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாருக்காக, குடும்பத்துக்காக, யூடியூபின் வாயில பார்க்கிற எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்தை நீர் இந்த நாட்டில் முக்கியப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விடுத்திருக்கிறவர்களாக, ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓட, ஜெயத்தோடு ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.